ஸோ இதுதான் என்னுடைய இந்த பாலியல் தொழில் சார்ந்த ஒரு கருத்தா இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு வரப்போறோம்னா, இன்னைக்கு கடை கேட்குற விஷயம் வந்து திருநங்கைகள் தமிழ்நாட்டில் தான் நான் சொன்னேன், இந்தியாவில் மட்டும்தான் அது அதிகமாக நடக்கக்கூடியது. வேற எங்கேயுமே கடை கேட்குற அளவுக்கு திருநங்கைகள் போறது இல்லை. பாலியல் தொழில் தான் மேஜரா, வெளியூர்ல இருக்க திருநங்கைகளுக்கு பாலியல் தொழில் தான் மேஜர் பிரச்சனை. இந்தியாவில் மட்டும்தான் அந்த கடை கேட்குற பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கு, பட் பாகிஸ்தான்ல தமிழ் பேசுற திருநங்கையில உருது பேசுற திருநங்கை தான் அதிகம். பங்களாதேஷ்லயும் இருக்கு இந்த பழக்கம். ஸோ அங்க மட்டும்தான், அந்த ஊர்களில் மட்டும்தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம நீங்க போய் கடை கேட்கறீங்கன்னா நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம், நீங்களும் சிகிச்சையை அனுபவிக்கணும். உங்களுக்கு எல்லா வித தரமான வாழ்க்கையும் எல்லா திருநங்கையும் அது சமமா போய் சேரணும்னு என்னோட ஆசை. அதனால நீங்க வாழ்வாதாரத்தை தேடி பண்றீங்கன்னா தப்பு இல்லை. அதையே ஒரு பிசினஸா நீங்க மாத்தி பண்ணும் பொழுது அது தப்பா மாறுது. அந்த பிசினஸால வரக்கூடிய பணமும் இந்த பாலியல் தொழிலால வரக்கூடிய பணமும் ஒரு இடத்துல வந்து சேரும் பொழுது அந்த இடத்துல நிறைய கான்ஃபிளிக்ட், அதாவது பிரச்சனைகள் உருவாகுது. அந்த பிரச்சனையாலதான் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து முடியுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்குமே அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு வாழ்க்கை பாடம் இல்லை. என் மனதுல பட்டதை மட்டும் நான் சொல்றேன். ஓகேயா, நான் வந்து திருநங்கையா, நான் என்ன சார்ந்தா பேச முடியும், மற்றவங்களை சார்ந்து நான் பேச முடியாது. நான் திருநங்கையாக வரணும்னு முடிவெடுக்கும் போது நான் எதுக்காக வந்தேன், அந்த பெண்மையோட வாழ்றதுக்காக, பெண்ணோட உடலை அனுபவிக்கிறதுக்கு, அந்த பெண்ணுடலோட இருக்கணும். நான் குளிக்கும் போது என்னை பார்த்தா நான் ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கணும், நான் கண்ணாடியில் என்ன பார்த்தா ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கணும், என்ன ஒரு பொண்ணா 4 பேர் பார்த்து ரசிக்கணும், என்னுடைய பெண்மையை உலகத்துக்கு காட்டணும், உலகமே ரசிக்கக்கூடிய ஒரு பெண்ணா நான் இருந்துட்டு போகணும் தான் வந்தேன். இவ்வளவுதான் எனக்கு ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருத்தர் காதலிச்சானா காதலிக்கட்டும். எங்க அம்மா எங்க அக்காவை விட ஒரு அழகான இன்னொரு பொண்ணு எனக்கு இருக்குன்னு சொல்லி பெருமைப்பட்டாங்கன்னா பெருமையா இருந்துட்டு போட்டேன். எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு அழகான தங்கச்சி இருக்கான்னா எங்க அண்ணன் 4 பேர்ட்ட சொன்னா அது ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போகணும் தான் நம்ம வந்தோம். வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆசைகளை தவிர நமக்கு மெயினா இருந்த ஆசை பெண்ணா இருக்கணும், இந்த பெண் வாழ்க்கை, இந்த பெண்ணோட வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு வந்தோம். ஸோ நம்ம வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொத்து பத்தை கொண்டு வந்தோமா? இன்னைக்கும் எனக்கு வீட்டுல இருந்து, நான் இப்பவும் சொல்றேன், என்னோட தாய் வீட்டுல இருந்து எனக்கு வந்து ஒரு மூக்குத்தி கூட வந்ததில்லை. எனக்கு ஒரு மூக்குத்தி கூட வந்ததில்லை. சரியா, நான் இங்க மேல மேல குத்தி இருக்கிறது வந்து எல்லாமே என்னோட உழைப்புல வாங்கினதுதான். சொத்தை தூக்கி போட்டுட்டு வந்தோம். குடும்பத்திட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். நமக்கு அது வேணான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம இந்த முடிவெடுத்தோம். ஸோ துறவரம் போற மாதிரி போனோம். நம்ம சிகிச்சைக்கு போகும்போது சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கையே இருக்காது, நாளைக்கு வாரிசு இருக்காது, என்ன பண்ண போறேன். நம்ம என்ன சொன்னோம், வாரிசு வேணா ஒண்ணு வேணா ஒரு நாள் வாழ்ந்தா கூட பொம்பளையா வாழ்ந்து நம்ம செத்து போலான்னு சொன்னோம். அப்படித்தான் நம்ம எல்லாரும் வந்தோம். நானும் அப்படித்தான் சொன்னேன். என்ன எல்லாருமே சொன்னாங்க நரம்பு இதாயிடும், சம்டைம்ஸ் மிஸ்டேக்ல ஏதாவது கட் பண்ணிட்டாங்கன்னா நரம்பு செயலிழந்து போயிடும், உணர்வுகள் இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னா. சொன்னேன் பரவாயில்ல, உணர்ச்சி இல்லாத ஜடமா வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஒரு நாளாவது நான் ஒரு முழு பெண்ணாக வாழ்ந்துன்ற சந்தோஷம் வேணும்னு சொல்லிதான் நம்ம எல்லாருமே வந்தோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அதுல நம்ம ஏன் நிர்வாணம்னு சொல்றோம்? நிர்வாணம் நம்ம எதுக்கு சொல்றோம்? நம்ம சிகிச்சை. நிர்வாணம் என்றது பௌத்தத்துல வந்து 7 பிறப்பையும் தாண்டி அந்த சைக்கிளை உடைச்சிட்டு ஒரு முக்தி நிலைக்கு போறதுதான் நிர்வாணம் என்றது. அந்த முக்தி நிலைய ஒவ்வொரு திருநங்கையும் தன்னுடைய குறிய அறுக்கும் பொழுது அவள் அந்த முக்தி நிலையை அடையிறான்றதுக்காக தான் நம்ம அந்த சர்ஜரியை நிர்வாணம்னு சொல்றோம். நிர்வாணம் பண்ணிட்டியான்னு கேட்கிறோம்ல, அது வந்து அம்மனம் ஆகிறது இல்ல பொருள். நிர்வாணம், முக்தியை அடைந்து விட்டாய். அது பௌத்தத்துல இருக்கு, போய் தயவு செய்து பாருங்க. 7 பிறப்புன்றது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளை வந்து உடைக்கிறது வந்து பௌத்தத்துல ஒண்ணு துறவரத்துக்கு போகணும். பௌத்த பிக்குவா மாறினீங்கன்னு சொன்னா அந்த 7 சைக்கிளை நீங்க உடைச்சு முழுமையாக துறவரத்துக்கு போய் குடும்பத்தோட இல்லாம துறவர வாழ்க்கையில இருந்துதான் நீங்க அந்த 7 சைக்கிளையும் உடைச்சு அந்த பிறப்பை விட்டு நீங்க வெளியில வருவீங்க. ஓகே, அடுத்த பிறப்புன்றது உங்களுக்கு வராது. இந்த பூமியில நம்ம திருப்பி பிறந்து சீரழிய மாட்டோம். ஆனா திருநங்கை என்பவள் மட்டும்தான் அந்த மாதாக்கு வேண்டிட்டு போய் தன்னுடைய அடுத்த வாரிசை வேணான்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கும் பொழுது அவள் நிர்வாண நிலைக்கு போய் முக்தி அடைகிறா. அப்ப நம்ம எல்லாம் முக்தி அடைந்தவர்கள். ஒரு சில பேர் 40 வருஷமா முக்தி அடைஞ்சவங்க இருப்பீங்க, ஒரு சில பேர் தாயம்மா கையில முக்தி அடைஞ்சவங்க இருப்பீங்க, எங்களை போன்றவங்க ஒரு 13 வருஷம் முக்தி அடைஞ்சவங்களாம். ஸோ என்னோட கேமரா ஆஸ் யூஷுவல் சார்ஜ் எல்லாம் போச்சு, திருப்பி சார்ஜ் போட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த நிர்வாண கதை நான் ஏன் சொன்னேன்னா, நம்ம வந்து துறவரத்தை இப்ப வந்து புகுந்த ஆட்கள் மாதிரி, துறவரம் புகுந்த ஆட்கள் மாதிரி நம்ம வந்து வாழ வேண்டியது. அந்த ஞானத்தோட நம்ம இருக்கணும். நம்ம அப்படி இருக்கிறோமா கேளுங்க. நம்மள நாமளே பேராசை, பணத்தாசை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு
நம்மளும் ஒரு சராசரி மனிதர்கள் போல எதுக்கு ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? இன்னைக்கு விழுந்து விழுந்து பணம் சேர்க்கிற அனைவரும் நான் என்ன இனத்தை சேர்ந்த திருநங்கைகள் நான் கேட்கிறேன், நம்ம யாருக்கு கொடுத்துட்டு போறோம்? யாருக்காக இதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம்? இதால் நம்ம என்ன பலனை அனுபவிக்க போறோம்? எனக்கு தெரிஞ்சு இன்று வரைக்கும் இலவசமாக திருநங்கைகளுக்கு வளர்ந்து வர்ற இளம் திருநங்கைக்கு சிகிச்சை செஞ்சு விட்டதா நான் ரொம்ப கேள்விப்பட்டது ரொம்ப குறைவு, அபூர்வம் தான். வயசானவங்களுக்கு செய்து விட்டதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெளிநாடுகள்ல ஒரு சில திருநங்கைகள் வந்து செய்தாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன். அது வயசான திருநங்கைக்கு இலவசமாக அவங்க காசுல சிகிச்சை செஞ்சு விட்டது ஒரு அரசு புரசலா கேட்டிருக்கேன். மற்றபடி எப்பவுமே வந்து இளம் திருநங்கை உழைச்சு கொடுப்பா, அப்பதான் அந்த சிகிச்சை நடக்கும். அப்ப நம்ம இலவசமா வளர்ந்து வர்ற திருநங்கைக்கும் நம்ம சிகிச்சை பண்ணி விட போறது இல்ல. திருநங்கைகளுக்கு சிகிச்சை வந்து இலவசம் கூட தேவையில்லை. என்ன கேட்டா தரமான சிகிச்சை எல்லா திருநங்கைக்கும் போய் சேர்ற அளவுக்கு நம்ம இருக்குமா? முதல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றோமா? இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுதா திருநங்கைகளுக்கு? இங்கதான் தரமான சிகிச்சை கிடைக்கும், இதை போய் பண்ணுங்கன்னு ஏமாற்றி அவர்களை வந்து நம்ம மூடர்களாக்கி முட்டாளாக்கி வச்சு ஒரு தரமே இல்லாத சிகிச்சை தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய திருநங்கைகளுக்கு நடத்தப்படுது. ஸோ இதை சொன்னா நிறைய பிரச்சனை வருது, இதை சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வருது. ஆனா உண்மை இதுதான். தனக்கு எஸ்ஆர்எஸ்ன்ற ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கும் என்பதே தெரியாம பல திருநங்கை இருக்காங்க. ஒரு இறைச்சி வெட்டுற கடைகள் மாதிரி சும்மா வச்சு அறுத்து போட்டு அனுப்பி விடுற மாதிரி தான் இன்னைக்கும் பல திருநங்கைகளுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஒரு ஒரு ஹெல்த்தை பத்தியோ அவங்களோட மெடிக்கல் இதை பத்தியுமே சிந்திக்காம தான் பல இடங்கள்ல வந்து சிகிச்சை இன்னைக்கு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தரமான சிகிச்சை இல்லை, அதற்கான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா பணம் மட்டும் நிறைய இடத்துல புழங்குது. இந்த பணத்தால ஓகே சொத்து சேர்க்கலாம், பணம் சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம், எல்லாமே இருக்கலாம். நம்ம யாருக்கு விட்டுட்டு போறோம்? அதை நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம்ன்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. என்னோட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டேன், என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, திருநங்கைகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, தனுஜா நீ சொந்த வீடு வாங்கு, அதை வாங்கி இதை வாங்குன்னு. சொந்த வீடு வாங்குறதுக்கு அதுக்கும் நான் வந்து போட்டி போட்டு ஓடணும், பல பேரை வந்து கீழே தள்ளி விடணும், வேலை இடத்துல வந்து நான் வந்து நிறைய பேரை கீழே தள்ளி தான் மேலே ஏறி போய் அந்த பணத்தை நான் சம்பாதிக்கணும், நிறைய பேஷன்ஸை என்னோட கேஸ்ல வந்து நான் நிறைய பேஷன்ஸை ஏமாத்தணும். இதெல்லாம் பண்ணி அந்த பணத்தை சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்னோட கேள்வி அதுவா தான் இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் காசை சேர்த்துட்டு என்ன பண்ண போறேன்? ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னைக்கு இறந்து போனேன்னா நான் வாங்கி வச்சிருக்கிற சொத்து எல்லாத்தையும் வேற யாரும் தான் அனுபவிக்க போறாங்க, நான் இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் தான் அதை அனுபவிப்பேன். இருக்கும்போது கூட அந்த சொத்தை நான் பாதுகாக்கிறதுக்கும் பத்திரப்படுத்துறதுக்கும் தான் போராடணும். யாருகிட்ட இருந்தும் அந்த என்கிட்ட இருந்து அதை பறிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கொள்ளணும். எத்தனையோ திருநங்கைகள் நகை சேர்ன்னு சேர்த்து அந்த நகையை வந்து சக திருநங்கை ஏமாத்துறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், குடும்பத்தினர் ஏமாத்துறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடைசி திருடர்கள் வந்து திருடிட்டு போனது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சக திருநங்கை தான் சொல்லி அனுப்புவாங்க, இந்த இடத்துக்கு போ, அவ திருவிழாக்கு வரா, இந்த இடத்துல தான் அவ நகையை வைப்பா, இங்க போனீங்கன்னா நீங்க இவ்வளவு நகை அடிக்கலாம்னு சொல்லி இழந்து அதுக்கப்புறம் டிப்ரெஷன்ல போனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு சில திருநங்கை காணாமே போயிட்டாங்க. இந்த மாதிரி உண்மை சம்பவம் இது. அவங்க கார்லோட பின்பக்கத்துல வச்சிருந்திருக்காங்க நகைய, நல்ல ஒரு மதிப்புள்ள நகை தான், 60-70 பவுன் வரும். ரொம்ப பிரபலமான ஒரு திருநங்கை, பேரு சொல்ல வேணாம், அவங்க பாவம் வெளிநாட்டுல புலம்பெயர்ந்து வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருநங்கை சபைக்கே வர்றதில்ல. அவங்க ஒரு திருவிழாக்கு போகும்போது காரோட பின்பக்கம் வச்சிருக்கும் போது திருநங்கைக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எங்க வைக்கிறாங்கன்னு சொன்னதால காரோட பின்பக்கத்தை வந்து உடைச்சு நகை எடுத்துட்டு போனதுல அந்த திருநங்கை டிப்ரெஷன்ல இன்னைக்கு திருநங்கை சபைக்கும் வர்றதில்ல, யார் முன்னாடி முழிக்கிறதும் இல்ல. ஏன்னா அவ்வளவு நகை அவங்களுக்கு திருப்பி சேர்க்க முடியாது. அந்த காலத்துல சேர்த்த நகை இன்னைக்கு அதுல டிப்ரெஷன்ல விழுந்து இன்னைக்கு குடி போதைக்கு ஆளாவே ஆயிட்டாங்க. சோ இப்படி நிறைய கதை சொல்லிட்டே போலாம் மக்களே. இன்னொரு திருநங்கை வந்து அவங்க சொந்த குருனா அவங்க பாட்டி முறையில இருக்கிறவங்க, ஆனா அவங்க முழுமையாக பெண்ணா மாறல. அவங்க வந்து ஆண் உடல்ல இருந்தாங்க, ஆனா நாங்க மூத்த பாட்டின்ற முறையில அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி முறையில இந்த திருநங்கை தான் இவங்க பாலியல் தொழில் செய்யும் போது இவங்க கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க. அப்ப இவங்களோட பணத்தெல்லாம் வச்சிருந்து இவங்களை பாதுகாத்து இவங்களை வந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் பாலியல் தொழில் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் பாலியல் தொழில் கூட்டு வந்து இவங்களை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. கடைசி இந்த திருநங்கையோட பாய் ஃப்ரெண்டோட அவங்களோட அந்த பாட்டி முறையில இருந்த அந்த ஆணுடல்ல இருந்த திருநங்கை இருக்காங்களே, திருநங்கையோ தன்பாலிப்பாளரோ அந்த குரு வந்து தகாத முறையில இருக்கிறத கேள்விப்பட்டோன்னு இந்த திருநங்கை வந்து டிப்ரெஷன்ல போய் அவங்களோட வாழ்க்கையை வந்து 2ஆ உடையும் தருவாயில இந்த பாட்டி முறையில் இருக்க திருநங்கை என்ன பண்ணாங்க, இவங்களோட ஒட்டுமொத்த நகை அது 100 பவுனுக்கு மேல வருமா அந்த நகையெல்லாம், அவ்வளத்தையும் அடிச்சுட்டு உன்னோட சொத்து பத்து நீ வாங்கின வீடு எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை, இதெல்லாம் என் பேர்ல சம்திங் லைக் தட் சொன்னதுல இந்த திருநங்கை வந்து டிப்ரெஷன்ல போய் இன்னைக்கு ஆணாவே மாறிட்டாங்க. ஆனாதான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி நிறைய நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சொத்து பத்து காசு பணம் எல்லாமே வந்து பகையத்தான் வளர்க்குதே தவிர அன்பை யார் மத்தியிலையும் வளர்க்கல. எனக்கு கூட சொல்றேன், நான் வந்து
பணத்துக்கு பின்னாடி நான் ஓடல, பொருளுக்கு பின்னாடி நான் ஓடல. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நான் நான் யோசிக்கிறது இறைவன் என்ன திருநங்கையா தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக. இப்ப தற்சமயம் நான் இப்ப இந்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் மருத்துவத்துறையில இருக்கேன். இது ஒரு சேவை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில். எனக்கு சம்பளம் வந்தாலும் ஒரு சேவை ஒண்ணு செய்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு வித சேவையில நான் இருக்கேன். இதுக்கும் அப்பாற்பட்டு எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம நகை போடும்போது இன்னைக்கு நிறைய திருநங்கை மாட்டல்ல இருந்து ஜிமிக்கில இருந்து எல்லாமே போட்டுதான் அலங்காரம் பண்ணுவாங்க. நானும் அதை பண்ணுவேன். நம்ம அதுக்கு சொல்லிக்கிறது நம்ம பொட்டு கட்டின தாசிகள்னு சொல்லுவோம். நான் கூட தான் பொட்டு கட்டியிருக்கேன். சோ நம்ம எல்லாம் இந்த ஒரு இதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாத்துலயுமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளாம் பொட்டு கட்டியிருக்கோம். தேவதாசி வம்சாலியில வர நித்திய சுமங்கலிகள் நம்ம சொல்றோம். நித்திய சுமங்கலியில கூட அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துக்கு பணம் கொடுத்த நித்திய சுமங்கலி இருக்காங்க. ஏழைகளுக்கு உதவி செஞ்ச நித்திய சுமங்கலி இருக்காங்க. தன்னுடைய காணி பூமியை மன்னர் கொடுத்ததை தூக்கி மக்களுக்கு கொடுத்த நித்திய சுமங்கலிகள்லாம் இருக்காங்க, தேவதாசிகள்லாம். சோ நிறைய நல்ல காரியங்கள் செய்த தாசிகளும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏன் இந்த நகை போடுறதுலயும் இந்த பணம் சேர்க்கறதுலயும் கவனத்தை செலுத்துற நம்ம ஏன் இன்னும் 4 நல்லது செய்யறதுலயே நம்ம கவனம் செலுத்தக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். நம்மளுடைய எனர்ஜி, நம்மளோட அறிவை நம்ம இதுக்குள்ள போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது மூத்தவங்களை நான் மாத்த முடியாது. அவங்க ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இருக்காங்க. நான் சொல்றேன் இளம் திருநங்கை, நான் சொல்றேன் என்ன பார்த்து வர்ற திருநங்கைகள், நான் சொல்றேன் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு ஒரு பாவையா இருக்க நம்ம வரல. நமக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துக்கு மனிதத்தை நம்ம கத்துக் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பிறரை நேசிக்க பழகி இருக்கோம். நான் சொல்றேன், எனக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என் குடும்பத்துல வேற ஜாதிக்காரங்களை கூட என் குடும்பத்தினர் சக மனிதர்களா பார்க்காத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன் நானு. ஓகே, ஆனா அந்த குடும்பத்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நான் திருநங்கைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் ஜாதி மதம் இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்கேயோ போய் எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த ஒரு பாடம். மனிதத்தை நேசிக்க எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. மனிதர்களா பாக்குறதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்திருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு அழகா திருப்பி கொடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் செய்தோம்னா அதுல எல்லா ஜாதிக்கார திருநங்கை இருப்பாங்க, எல்லா மதக்கார திருநங்கை இருக்கும், எல்லா இனத்து திருநங்கை கூட இருப்பாங்க. நம்ம இனத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேசுறதே ஒரு தெலுங்கு பேசுற ஒரு திருநங்கை. அப்ப நம்ம இனத்துக்கு அப்பாற்பட்டு உணர்வு ரீதியா நம்ம கனெக்ட் ஆகுறதும். அப்ப இதை நம்ம மக்களுக்கு கத்து கொடுத்தோம்னா அந்த பூமி ஒரு அவ்வளவு அழகான ஒரு சோலைவனமா நம்ம மாத்தலாம். அந்த பவர் நம்மகிட்ட இருக்கு. பெண்களுக்கு பெண்ணியம்னா என்ன, பெண்மைனா என்னன்னு கத்து கொடுக்குற பவர் இருக்கு. இன்னைக்கு பெண்கள் தங்களோட சுய உரிமைக்கு போராடுறதுக்காக அவங்க எடுக்கிற ஆயுதம் நாங்க பெண்ணியம் பேசுறோம், ஆண்களுக்கு எதிராக நிக்கிறோம், நாங்க புடவை கட்ட மாட்டோம், இது பண்ண மாட்டோம், நாங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணியம் போதும், ஹார்ட் கோர் பெண்ணியம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல புடவையை கட்டிக்கிட்டு ஒரு ஜிமிக்கி மாட்டலையும் போட்டுக்கிட்டு அதே அடக்குமுறை செய்யற ஆண் மகனை பார்த்தே என்னடா டே அப்படின்னு கேக்குறோம் பாருங்க. அங்க நம்ம இந்த புடவையிலேயே பெண்ணியம் பேசலான்றத பெண்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கிறோம். இந்த மினுக்கு, இந்த ஒரு பெண்மை, இந்த நளினத்துல கூட ஆணை எதிர்த்து நிக்கலாம். ஆணை எதிர்த்து நிக்கிறது நான் வேட்டி சட்டை டிஷர்ட் தான் போடணும்னு இல்ல, இந்த புடவையிலேயே இந்த மேக்கப்ல கூட நான் எதிர்க்கலாம். அவனோட அடக்குமுறையை ஒடுக்குமுறைக்கு நான் எதிராக குரல் கொடுக்கலான்றத புடவை கட்டின ஒவ்வொரு திருநங்கை நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. புரியுதா? உங்களை பாக்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த கம்பீரம் வரும். ஆனா அதை நீங்க ரோட்டு கடையில நின்னு கடை கேட்கும் போது தட்டி வாடா போடான்னு பேசி அராஜகம் பண்ணும் போது ஒரு பெண் உங்களை பார்த்து பிரமிக்க மாட்டா. ஓ இவங்க பெண்ணியம்மா இருக்காங்க, இந்த நல்லினத்துல கூட தனக்கான பவர் நினைக்க மாட்டா. ஆனா இதே நீங்க ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒன்னில ஒரு பொட்டிக்கடை நீங்க நடத்திட்டு இருந்தா கூட அந்த பொட்டிக்கடையில 5 பேர் தம்பி பக்கம் போடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலோ, இல்ல கோயில் திருவிழால கூட்டங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்க போய் கை நீட்டி காசு கொடுன்னு கேட்கறத விட்டு அங்க இருக்கிற கூட்டத்தை விலத்தி போங்க 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 எல்லாம் போங்க, இந்த நீங்க போங்கம்மா அந்த பக்கம்னு சொல்லி வழி வகுத்து கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்ப பெண்கள் உங்களோட கம்பீரத்தை பார்த்து இப்படி ஒரு கூட்டத்துல 2 திருநங்கை வந்தாங்க, டக்கு டக்குன்னு அந்த கூட்டத்தை விலத்தி அழகா டீசெண்டா மக்களை போக வச்சு அந்த பிளாக்கை எடுத்து விட்டாங்கன்னு உங்களை பத்தி பெருமையா பேசி உங்க கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. அப்ப நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கும்போது நம்ம சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கறோன்றத நீங்களே கேள்வி கேளுங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னுடைய கருத்து இந்த மரணத்தை பத்தின என்னோட கருத்து என்னவா இருக்குன்னா, நம்ம போன போக்குல இந்த பணம், இந்த பேராசை இதெல்லாம் தேடி போய் நம்ம அந்த நிர்வாண நிலையை இழந்துட்டோம். நம்ம முக்தி அடையவில்லை. நம்ம இன்னும் சின்ன சின்ன ஆசைகள், ஒரு சிற்றாசைக்கு அடிமைகளாக இருக்கிறோன்றது நல்லாவே தெரியுது. அதுக்கு அடுத்ததாக
என்ன எனக்கு மனசுல படுதுன்னா, நம்ம வந்து பெண்மை இழந்துட்டோன்றதுதான் எனக்கு மனசுல படுது. ஒரு பெண் என்பவள் வந்து ஒரு மென்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இயற்கை குணமே வந்து அரவணைக்கும் குணம். அதாவது தாய்மை வந்து என்னைக்குமே அழிக்காது. அந்த அழிக்கிற குணம் தாய்மைக்கு வராது. சோ நம்ம வந்து மெடிக்கல் வைஸ் பார்த்தா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு சில நேரம் டிப்ரெஷன் வரும்போது அழிக்கிற குணமும் வரலாம். பட் அதுக்காக வந்து அழிக்கிறதே நம்ம குணமா இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது வந்து பெண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது, மூட் ஸ்விங்ஸ் வரும்போது சில நேரம் அழிக்கிற குணம் வரும். ஆளை யாரையாவது அட்டிக்கணும்னு தோணும், அதெல்லாம் வரும். அது திருநங்கைக்கு மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே வரக்கூடியதான். ஆண்களுக்கு கூட வரும். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாகும் போது அழிக்கிற குணம் வரும். ஓகே, சோ அதான் நம்ம வந்து இப்ப பெண்மையோடு இருக்க போறோமா, மனிதர் நேசிக்க போறோமா, அன்பை உலகத்துக்கு பூட்ட போறோமான்ற கேள்வியில நம்ம இப்ப இங்க இருக்கிறோம். எப்படி ஒரு சக திருநங்கைய சாப்பாடு ஊட்டி வளர்த்து ஒரு புடவை கட்டினவளை ஆம்பளை விட்டு வெட்டுறதுக்கு நமக்கு மனசு வருது? நம்ம அந்த அளவுக்கு போயிட்டோமா? இதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல நடந்தது போனது வந்து நம்ம 2024 இருக்கோம். இன்று கூட நம்ம இப்படிதான் போட்டி போடணுமா? ஒரு காகத்தை எடுத்துக்கோங்க, காக்கா கூட்டத்தை. காக்கா வந்து ஒரு இடத்துல ஒரு சாப்பாடை பார்த்துருச்சுன்னா அது ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு சாப்பிடும். அதுகிட்ட இருக்கிற பழக்கமே நமக்கு வரமாட்டேங்குது. நமக்குள்ள ஏன் இந்த போட்டி, ஏன் இந்த பொறாமை, ஏன் இந்த நயவஞ்சகம்? எஸ், நான் ஒத்துக்கிறேன், நம்ம எல்லாம் போட்டி போட்டு தான் முன்னேறி வந்தோம். இந்த சமுதாயம் நமக்கு எதையுமே இலகுவாக கொடுக்கல. ஆனா சமுதாயம் செய்த அதே தவிர நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி செய்ய போறோமான்ற கேள்வியை நீங்க உங்களை கேட்டுக்கங்க. சமுதாயம் நம்ம வஞ்சிச்சு, அதுக்காக நம்ம திருப்பிக்கிட்டு சமுதாயத்தையும் வஞ்சிச்சு இந்த வளரும் சமுதாயத்தையும் நம்ம வஞ்சிக்கணுமான்றது திருப்பி உங்களை நீங்களே கேளுங்க. அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சி நம்ம சேர்த்த பிறகு அதுக்கும் மேல நம்ம வந்து ஓட நினைச்சோம்னா அது நல்லது இல்லை. அது பல சாபத்துக்கு நம்ம ஆளாவோம். அதால ஒவ்வொருத்தரும் இதை மனதில் கொள்ளுங்க. இளம் திருநங்கையில் நான் சொல்றேன், நான் சொன்ன பெரியவங்களை என்னால மாற்ற முடியாது. ஆனா இளம் திருநங்கையில் நான் சொல்றேன், போதும் என்று ஒரு இடத்துல சொல்லிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை தேடி போங்க. வாழ்க்கை என்பது இந்த நகை பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நீங்க தேவைப்படுறீங்க, உங்களோட தேவை அந்த இடத்துல இருக்குது. அதை நோக்கி நீங்க பயணிங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு பகல்லன்னா இந்த மாதிரி கடைகளுக்கு போறதுக்கும், இரவுனா எல்லாரும் தூங்கின பிறகு எந்திரிச்சு வந்து நிக்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். பொருளற்ற மனிதர்களாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு அர்த்தம் இல்லாத மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்க போறோமா, இல்ல வந்து மக்களோட மக்களா இணைந்து கரம் கோர்த்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அங்க ஒரு பேராசிரியராக ஒரு திருநங்கையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஒரு மருத்துவரா ரிசப்ஷனிஸ்டா ஒரு திருநங்கையாக வாழ ஆசைப்படுறீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. எது அழகுன்றதை நீங்க பாருங்க. இதை பார்த்து வளர்ற குழந்தைகளும் வந்து நம்மளை அக்செப்ட் பண்றதும் நம்ம நேசிக்கிறதையும் ரொம்ப அழகா பழகுவாங்க. இந்த இடத்துல நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நான் இந்த நாடு அந்த நாடு திருநங்கை நான் பிரிச்சு பேச மாட்டேன். உலகம் எங்கும் இருக்கிற திருநங்கைக்கு தான் நான் சொல்றேன். நம்ம வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் நமக்கு செய்த துரோகத்துக்கு அவங்க தீர்வை தேடிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை கொண்டாட ரெடியா இருக்காங்க. நம்மளை வந்து தெய்வங்களா பாக்குறாங்க, செலிபிரிட்டிஸா பாக்குறாங்க, நம்மளை வந்து அன்றாடம் கொண்டாடுறாங்க மக்கள். ஆனா நம்மளை நேசிக்கிற அந்த மக்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கறது வந்து அவங்களை நம்ம வஞ்சிக்கிறோம், காயப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம். பல இடங்கள்ல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை வந்து நம்ம கெடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த நிர்வாண சக்தி இருக்கு தெரியுமா, இவ முக்தி அடைந்திட்டா அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் நம்மள்ட்ட ஆசீர்வாதத்தை கேட்கறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், முக்தி அடைஞ்ச மாதிரி நடந்துக்கிறோமா, நாமளே கேட்டுக்கொள்வோம். ஓகே, அதனால அந்த மக்கள் வைத்திருக்க நம்பிக்கைக்கு ஒரு கரெக்டான கதாபாத்திரமா நம்ம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் போக இந்த வன்முறை கலாச்சாரம் முடியட்டும், போதும், வேணாம். யாரையும் அடிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இல்லை, யாரையும் திட்டுறதுக்கான உரிமை இல்லை. நான் சில மூத்த திருநங்கை கிட்ட பேச வரும்போது நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு இளம் திருநங்கைகள் தவறு பண்றாங்க, சண்டை போடுறாங்கன்னா அது காரணம் இதை கத்துக் கொடுத்தது மூத்த திருநங்கை தான். எடுத்தோடனே போடாவாடா அவனை இவனைன்னு பேசுறது, ஒரு உடுத்தின திருநங்கையை அப்படி பேச கத்துக் கொடுத்தது மூத்த திருநங்கை தான். ஒரு இளம் திருநங்கை வளர்ந்து வந்து அவங்க கை மீறி போயிட்டானா அவளை துரத்தி அட்டாக் பண்றது கத்துக் கொடுத்தது மூத்த திருநங்கை தான். எனக்கு வராத அட்டாக்ஸா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எப்படா என் கால உரிவுகள்லாம் தான் எனக்கு பின்னாடி இருந்து விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்கன்றதும் எனக்கு தெரியும். இப்ப கொடுத்த காணொலி கூட பார்க்கலாம். எனக்கு நான் எப்ப விழுவேன்னு காத்துட்டு இருக்கிறவங்க ஏன் இது உங்களால ஒரு வெற்றியை கொண்டாட முடியாதா? உங்களால உங்க இனத்துல இருந்து வந்தவ, உங்களை மாதிரியே அடிபட்டு முன்னேறி வந்தவளோட வெற்றியை கொண்டாட முடியாதா? உங்களால வந்து உங்களை மாதிரியே வந்தவ மக்கள் மத்தியில கொண்டாடப்படுறதை ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? ஏன் நம்மளால வந்து ஒரு திருநங்கை வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரசிக்க முடியல? ஏன்? எதுக்கு?
கொஞ்சமாவது நம்ம மாறுவோமே, அன்பை கொடுப்போமே. வீட்டுலதான் அந்த அன்பில்லை நம்ம வெளியில வந்தோம், வெளியிலேயே அந்த அன்பில்லைன்ட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம். நமக்குள்ளேயே அந்த அன்பில்லாம இருக்கணும். நம்ம ஏன் நம்மள ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்? இதுக்கு மேல எதுக்கு உயிர் விழணும்ன்றதா என்னோட கேள்வியா இருக்கு. மாறுங்க. ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம், நிறைய துணைங்க கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு நலமா இருக்கிறாங்க எல்லாருமே. இது போதும் நமக்கு. இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம கட்டி எழுப்புவோம், அதை நியாயமா கட்டி எழுப்புவோம் அப்படின்றது என்னோட வேண்டுகோளா இருக்கு. இதுக்கப்புறம் படைத்தவன் தான் முடிவெடுக்கணும் இது எப்படி போய் முடிய போகுதுன்னு. ஆனா நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும். பார்த்துட்டு இருக்க உங்களாலையும் ஒரு விஷயம் பண்ண முடியும், என்னாலையும் என்னோட கடமைக்கு நான் இங்க உட்காந்து பேசுறேன். இதுக்கு எனக்கு பல எதிர்ப்பு வரும், பலருக்கு என் மேல மாற்று கருத்து இருக்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு ஒரு குருஸ்தானத்துல இருக்கேன். எனக்கு பின்னாடி வந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன் முடிஞ்சு தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. ஸோ எனக்கு கீழே 2 ஜென்ரேஷன் இருக்கு எனக்கு பின்னாடி வந்தவங்க. அப்ப அவர்களை நான் வழி நடத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறேன். இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய வார்த்தையை மதிக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப என்னோட கடமையை நான் செய்யறதுக்காக தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். என்னன்னா, இனிமேல் வரக்கூடிய இளம் திருநங்கைகளே மனதில் வச்சுக்கொள்ளுங்க, கௌரவமா வாழணும், மரியாதையோட வாழணும். நாம செத்து ரோட்ல கிடந்தா கூட, இவங்க ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போயிட்டு வரும்போது ஒரு ஆண்மகன் அவங்கள ஏதோ தொந்தரவு பண்ணி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நியூஸ் வரணுமே தவிர, அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வாசல்ல இவங்க பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப ரவுடி கொண்டுட்டு போயிட்டான்ற நியூஸை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நமக்கு வேதனை, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சாவுன்னு. அந்த சாவு நமக்கு வேணுமான்னு உங்களை நீங்க கேளுங்க. வன்முறையான உலகத்துல தான் வாழ்றோம், போராடி தான் வாழ்றோம். ஆனா நம்மளோட முடிவு இவ்வளவு கேவலமா இருக்கக்கூடாது. மரியாதையோட டிக்னிட்டியோட வாழ ஆசைப்படுவோம் நம்ம. அதை ஒவ்வொருத்தரும் உங்க மனதுல விதைச்சு கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். 2வது, நம்ம இளம் திருநங்கைகள் படிப்பை கைவிட்டுறாதீங்க. அது படிப்புக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு தான் நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். எவ்வளவு நாளைக்கு நம்ம கீழே இருந்து கையேந்தி நிக்கிற நிலைமையில இருக்க ஆசைப்படுறீங்க? நான் உட்கார்ந்து பேசுறது இதுக்கு தான். கையேந்தி நிக்கிற நிலைமையை விட்டு நம்ம வரணும், கெஞ்சுற நிலைமையை விட்டு வரணும். எனக்கு இந்த உரிமையை கொடு, உரிமையை கொடு, உரிமையை கொடுன்னு அந்த கேட்கிற நிலைமையை விட்டு நம்ம வரணும். உன்னோட உரிமையை நானே பெற்றுக்கொள்வேன், என்னோட உரிமையை நீ எனக்கு தர தேவையில்ல, உனக்கே நான் தான் சட்டம் எழுதுவேன்ற நிலைமைக்கு நம்ம ஏன் போகக்கூடாது? முன்னேறி வாங்க. அதுக்கு கல்விதான் முக்கியம். சோ இளம் திருநங்கைகளே, அழகு மேக்கப்க்கெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைக்காதீங்க. பெண் பிள்ளைக்கும் இதுதான் சட்டம். பெண் பிள்ளையும் வீட்டுல ஒன்னும் சுதந்திரமா இருக்கிறது இல்ல, அவளும் சில கட்டுப்பாட்டுல தான் இருப்பா. அவ வளர்ந்து அவ சொந்த கால என்னதான் அவளோட ஆட்டத்தை தொடங்குவா. அத மாதிரி நீங்களும் வீட்லயே உட்காந்து படிச்சுட்டு உங்க ஆட்டத்தை அப்புறமா தொடங்க. 15-16 வயசுல இந்த ரோட்ல டான்ஸ் ஆடி, அங்க டான்ஸ் ஆடி, இங்க டான்ஸ் ஆடி, கூத்தடிச்சு கும்மி அடிச்சு இதுல எந்த ஒரு சுகமும் கிடைக்க போறது இல்ல. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை விரக்தியா வெறுமையா தான் இருக்கும். புரியுதா? கல்வியை மட்டும் படிச்சுட்டு வந்தீங்க, டிக்னிட்டியோட வாழலாம். சும்மா அப்படி பவர்ஃபுல்லா ஒரு கெத்தா நீங்க வாழ்வீங்க. யாருமே உங்களை தொந்தரவு பண்ண முடியாது. மாச சம்பளம்னு உங்க கையில ஒண்ணு வந்துச்சுன்னா திருநங்கைகளே, யாருமே உங்களை நோண்டவும் முடியாது, உங்களை கஷ்டப்படுத்தவும் முடியாது. அதால படிங்க 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 படிங்க. இதை மனதுல விதைச்சுக்கங்க, அதோடு நீங்க இருங்க. புரியுதா? உலகம் பொல்லாதது, இந்த உலகம் பொல்லாதது. இந்த மரணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். இளம் திருநங்கைகளே, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பொல்லாதது. அப்ப உங்களை பாதுகாத்துக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி அந்த ஆத்து அலையில அடிச்சுட்டு போவீங்க. நீங்க எங்க போய் எங்க முடிவீங்க, அது என்ன நிலைமையில முடிவீங்கன்றது அந்த போற ஸ்பீடை பொறுத்து இருக்கு. நாங்களாம் அப்படிதான் அடிச்சுட்டு போனோம். நாங்க ஏதோ அங்க இருந்த கொப்பை பிடிச்சு வெளியில இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க அந்த தண்ணியில அடிபடவே கூடாதுன்றதுக்காக தான் அந்த அறிவுரையை சொல்றேன். லெட்ஸ் மேக் திஸ் வேர்ல்ட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃபார் த திருநங்கை கம்யூனிட்டி. அதை நான் சொல்லிக்கிறேங்க. சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தருமே சாதனையாளர்களா நீங்க இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா? நம்மளாம் செக்கு மாடு கிடையாது செல்லங்களா. இந்த உடல் பலரும் ருசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு குப்பை கிடையாது. இது ஒரு பொக்கிஷம். இந்த உடல் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இதை கண்டவனையும் சுவைக்க விட்டு கண்டவனையும் சீரழிக்க விடாதீங்க. புரியுதா? வேணா, நம்மளும் கௌரவமா வாழணும். அதை மனதுல வச்சுக்கோங்க. நமக்கு கௌரவம் முக்கியம். அதை மனதுல எழுதுங்க. அதை ஒரு திமிராவே எழுதுங்க. எழுதி சரித்திரத்தை நம்ம மாத்துவோம். ஆண்களும் பெண்களும் நம்மளை பார்த்து ஆசைப்படணும். இப்படியும் வாழணும், நம்ம அவங்கள மாதிரி வாழணும்னு அந்த கௌரவத்தை அவங்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம். அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம இருந்து காட்டுவோம். அப்படி இருப்போம். ஒற்றுமையில நம்ம சிறந்து நிற்போம். அதை நான் சொல்லிக்கிறேன். பிளீஸ். அவ்வளவுதான். மூத்த திருநங்கைகளுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவ்வளவுதான். போகும்போது நம்ம எதையுமே கொண்டு போக போறதில்லை. நான் போகும்போது எதையும் தூக்கிட்டு போக போறதில்லை. நான் சேர்த்தது அனைத்தையும் எவரோ ஒருத்தர் தான் அனுபவிக்க போறோம். ஒரு அழகான ஒரு ஆங்கிலத்துல ஒரு இது ஒண்ணு இருக்கு, ஒரு காணொலி மாதிரி வரும்.
நீ கட்டிய வீடு 100 வருஷத்துக்கு பிறகு நீ தான் கட்டினா என்பது இந்த சமுதாயத்துக்கு யாருக்கும் தெரிய போறதில்லை. நீ பயன்படுத்திய பொருட்கள் உனது உடைமைகளும் 100 வருஷத்துக்கு பிறகு நீ தான் பயன்படுத்தினாயின்றது தெரிய போறதில்லை. ஏன் நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய பல சிலைகள், தமிழ்நாட்டில் இருந்த பல கோயில் சிலைகளும் கோயில் தூண்களுமே கூட இன்னைக்கு வெளிநாட்டு மியூசியத்துல இருக்கு. மியூசியத்துல போய் பாத்தீங்கன்னா நம்ம மன்னர் தான் கட்டினாரான்றது கூட நமக்கு தெரியாது. அங்க எழுதிருக்கிறத வாசிச்சாதான் நமக்கு தெரிய வரும். அவ்வளவுதான். புரியுதா? அன்னைக்கு எத்தனையோ கூலி வேலைக்காரர்கள் அந்த தூணை கஷ்டப்பட்டு கிராண்ட் கல்ல இருந்து செதுக்கி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பரம்பரையினர் கூட அதை சொந்தம் கொண்டாட முடியாத மாதிரி அது எங்கேயோ அமெரிக்கா எங்கெங்கயோ ஒரு நாட்டு மியூசியத்துல கிடக்குது. இதான் வாழ்க்கை. நம்ம இவ்வளவுதான் ஓடி ஓடி சேர்த்தாலுமே நம்ம புகழ அது பாட போறது இல்லை. அதுக்குத்தான் புகழ் சேரும். அந்த பொருளை தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க, நம்மள கொண்டாட மாட்டாங்க. அதால பொருளுக்கு அலைகிற புகழற்ற வாழ்க்கையை, புகழுக்கு அலைகிற பொருளற்ற வாழ்க்கையை விட்டுட்டு நடைமுறை வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து போறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. அளவா வாழ்ந்துட்டு அளவா போவோம், அவ்வளவுதான். இந்த இழப்பு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு, ஒரு அதிர்ச்சியான ஒரு இழப்பு. இதுவே கடைசியாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ஒரு வெறுப்பு வரத்தான் செய்யும் நமக்கு. ஏன் இப்படி ஒரு காட்டு மிராண்டிகளாக நம்ம இருக்கிறோன்ற ஒரு வெறுப்புல தான் நான் இன்னைக்கு இருக்கேன். காலம் மாறும், அதை மாற்ற வேண்டியது இளம் தலைமுறையினர் கையில இருக்கு. பெற்றோர்கள் நிறைய பேர் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற இளம் தாய்மார்கள் ரொம்ப சிறப்பா இருக்கீங்க. பிள்ளைகளை நல்லா வளர்க்குறீங்க. திருநங்கை பிள்ளையா இருந்தாலுமே சிறப்பா வளர்க்குறீங்க. அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நான் சொல்ற மாதிரி உங்க பிள்ளைய சீரழிக்க இந்த உலகமே காத்திருக்கு. அவ்வளவுதான். புரியுதா? உலகமே காத்திருக்கு. ஒரு காலத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தெரியாது, திருநங்கைகளை யாராவது தொடுவாங்களான்னு கூட தெரியாம நீங்க இருந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பெண் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்கள் புணர்றாங்க திருநங்கைகளை. அது ஒவ்வொரு திருநங்கையும் அவளோட சரித்திர கதைகளை எழுத ஆரம்பிச்சானா தலை சுத்தி விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு அவள் உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறாள் ஒவ்வொரு நாளும். புரியுதா? அதையும் தாண்டிதான் பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. அதால உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பெண் பிள்ளையை நீங்க எப்படி பாத்துக்குவீங்களோ அது மாதிரி உங்க வீட்டு திருநங்கை பிள்ளையும் பொக்கிஷமா பாருங்க. அவளும் பெண் தான், அவளுக்கும் பாதுகாப்பு வேணும். அவள் உடலும் ஒரு பொக்கிஷம் தான், அதுவும் ஒரு மாணிக்க கோவில் தான். அத பெற்றோர்களும் உணரணும், திருநங்கை தாய்மார்களும் அதை உணருங்க. புரியுதா? நம்மள நாய் மாதிரி வளர்த்தாங்கன்றதுக்காக நம்ம பிள்ளைய நாய் மாதிரி வளர்க்க முடியாது. நமக்கு கீழே இருக்க பிள்ளைங்களை பொக்கிஷமா வளர்ப்போம். அவங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துற பொருட்கள் அல்ல. அவள் உயிரினம், அவள் நம்மள தாயின்னு கூப்பிடுறா. அந்த தாய் ஸ்தானம் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அந்த அம்மான்ற வார்த்தைக்கு நம்ம அழகிய தாய்மார்களா இருக்கணும்ன்றது ஒரு சின்ன வேண்டுகோள். லெட்ஸ் மேக் திஸ் வேர்ல்ட் a better place. ஆனா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் சொன்னது சோக கதைகள், துன்ப கதைகள் தான். இந்த பக்கம் நிறைய நல்ல கதை இருக்கு. எனக்கு ஒரு குருபா இருக்காங்க, ஏஞ்சல் கிளாடின்னு சொல்லி, கனடால இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னோட அக்கா. அக்கா அவங்க மகளை கொண்டு போய் அழகா செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க. அவ பாட்டுல இருக்கா, நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஓகேயா? அதே மாதிரிதான் இந்த பக்கம் எனக்கு இங்க யூகேல ஒரு அக்கா இருக்காங்க, மாயான்னு சொல்லி, மாயா ரேவதினி. அக்காவும் அதே மாதிரிதான் அவங்க பொண்ணு அழகா செட்டில் பண்ணி அவங்களை நம்பி வந்த பிள்ளைங்க. அதாவது எங்க அக்காமார்கள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நாட்டுல போய் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவளுக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாளுங்க, ஒரு திருநங்கையா பிறந்து. ஆனா அவங்களோட அடுத்து அவங்களை நம்பி வந்த மகள்களை அழகழகா கொண்டு போய் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நாட்டுல செட்டில் பண்ணி நல்லபடியா வாழ்வு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நல்ல தாய்மார்களும் இருக்காங்க. ஏன் நான் கூட தான், நான் என்னுடைய புகழை நான் பாடக்கூடாது. என் பொண்ணை படிக்க வச்சேன். அவ காசுல அவ படிச்சா, நான் படிக்க சொன்னேன். அவளுக்கு ஊண்டுகோலா இருந்தேன். படிச்சா. பூனிதா பேச்சுலர்ஸ் இன் ஆர்ட்ஸ் பண்ணா, சிங்கப்பூர்ல இப்ப நல்ல உத்தியோகத்துல இருக்கா. சிகிச்சை பண்ணா. சிகிச்சைக்கு நான் கூட்டு போய் அவளை எல்லாம் செட்டில் பண்ணி விட்டு சடங்கும் செஞ்சு அவளை சிறப்பா முடிச்சுட்டு அந்த வீடியோ கூட நீங்க பாத்திருப்பீங்க. எங்க கடமையும் ஒரு சிறந்த தாய்மார்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கீழே எல்லா பிள்ளையும் அப்படிதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன். சோ நிறைய நல்ல விஷயம் நடக்குது. இன்னும் அது சிறந்த ஒரு உலகமா மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களை இதை சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேற, இப்ப இருக்கிற உலகம் வேற. இப்ப இருக்கிற இந்த சில கெட்ட விஷயங்களும் நீக்கப்பட்டு இந்த உலகம் இன்னும் ஒரு அழகான உலகமாகுன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். ஒவ்வொரு திருநங்கையும் உள்ளிருக்கும் பெண்மையை கைவிட்டுறாதீங்க. எது நடந்தாலும் அந்த பெண்மை தான் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. அந்த பெண்மையும் அந்த மென்மையும் தான் நமக்கு அழகு. ஓகே, சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.